ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆணி 22 ஏகாதசி. இந்த ஏகாதசியில் மறக்காமல் உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்கள் பெருமாளை நினைத்து மனதார செய்ய வேண்டும். அதுக்கு மீறி உங்களுடைய வீட்டிற்கு அருகில் பெருமாள் கோவிலானது இல்லை என்கிற பட்சத்தில் உங்களுடைய வீட்டிலே நீங்கள் இந்த ஒரு செயலை செய்யலாம். இந்த ஒரு செயலை அதுவும் பெருமாளுக்குரிய நாளாக கருதப்படக்கூடிய ஏகாதசி நாளில் நீங்கள் செய்வதன் மூலம் அதிகளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். அது மட்டுமல்லாமல் லட்சுமியும் உங்களுடைய வீடு தேடி வந்துவிடுமாம். எவ்வளவுதான் பண கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து வெளிவருவதற்கு இந்த ஏகாதசி நாளில் நாம் பெருமாளை வணங்குவதன் மூலம் அதிலிருந்து நாம் வெளிவந்து விடலாமாம். அவ்வளவு சக்தி இந்த பெருமாளுக்கு இருக்கின்றதாம். எனவே பெருமாளை நினைத்து நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்கள். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். விடியற் காலையில் ஏகாதசி அன்று வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையில் விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்துவிட்டு 4 அல்லது 5 மணிக்குள் நீங்கள் எழுந்துவிட்டு குளித்துவிட்டு வீட்டில் இருக்கின்ற அனைவருமே குளித்து இந்த ஒரு செயலை செய்தீர்கள் என்றால் மிகவும் நல்லது. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அசைவம் போன்ற உணவுகளை அந்த ஒரு நாளில் மட்டும் நீங்கள் வீட்டில் வைப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த ஏகாதசி நாள் முழுவதும் நாம் மிகவும் சுத்தபத்தமாக இருக்க வேண்டுமாம். காலையில் விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் முடிவதற்குள்ளேயே வீட்டில் இருக்கின்ற அனைவருமோ அல்லது இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய ஒருவராவது பிரம்ம முகூர்த்த வேளையில் குளித்து விட வேண்டுமாம். குளித்துவிட்டு அருகில் பெருமாள் கோவில் இருந்தது என்றால் அங்கு சென்று இந்த பெருமாளுக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 108 முறை கூறணும். அப்படி பெருமாள் கோயில் இல்லை அப்படிங்கிறவங்க உங்களுடைய வீட்டிலேயே நீங்க பெருமாளுடைய உருவக படத்தை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விளக்கு, அது நல்லெண்ணெய் தீபமோ நெய் தீபமோ எதுவாக இருந்தாலும் பிரச்சனைகள் கிடையாது. பெருமாளுடைய உருவக படம் இருந்தாலே போதும். அதுவும் இல்லை என்பவர்கள் உங்களுடைய போன்ல இருக்கக்கூடிய பெருமாளோட படத்தை வச்சுக்கோங்க. பூஜை அறையில வச்சு பூஜை அறையிலே விளக்கை ஏற்றிட்டு அது மட்டுமல்லாம உங்களுடைய பெருமாளின் உருவக படத்துக்கு முன்பாகவும் ஒரு விளக்கை ஏற்றிக்கோங்க. நீங்க பெருமாளுக்கு இந்த ஒரு நாள்ல பெருமாளை எடுத்துக்கொண்டாலே துளசி அப்படிங்கிறது பெருமாளுக்கு மிகவும் பிடிக்குமாம். எனவே நீங்க துளசியை அதுவும் கடையிலிருந்து வாங்கிட்டு வராம உங்களுடைய வீட்டுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய செடிகள்ல இருந்து உங்களுடைய கைகளால பறித்துட்டு வந்து அதை நீங்க பெருமாளுக்கு வச்சு படைக்கணும். முடிந்தா அதை தண்ணியில நினைத்து விட்டு அதற்கு பின்பாக நீங்க பெருமாளுக்கு வைத்து படைத்திருங்க. படைத்துட்டு நீங்க பெருமாளை மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை 108 முறை போதிக்க வேண்டும். அது என்ன மந்திரம் என்றால், ஓம் நமோ நாராயணா. இதுதான் அந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க போதிச்சு பாருங்க 108 முறை. அதுவும் பிரம்ம முகூர்த்த வேலையில இந்த ஏகாதசி நாள்ல நீங்க 108 முறை கூறிட்டு அதற்கப்புறமா நீங்க நினைத்தது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க கேளுங்க. கட்டாயம் பெருமாள் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார். இந்த மந்திரத்தை நீங்க 108 முறை கூறும் பொழுது எந்த ஒரு தடங்களுமே இல்லாம நீங்க வந்து கூறணும். பாதியிலே எழுந்து போவதோ போன்ற செயல்கள் எதையுமே நீங்க வைத்திருக்கவே கூடாது. அடுத்தவர்களிடம் பேசுவதோ அதையும் நீங்க தவிர்க்க கூடாது. வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட நீங்க பேசக்கூடாது. அப்படி நீங்க பேசிட்டீங்கன்னா இந்த மந்திரத்திற்கான சக்தியானது போய்விடும். எனவே தவறாம 108 முறை இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் உங்களுடைய பூஜை அறையிலேயோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கோ சென்று 108 முறை கூறுங்க. இதனால அதிக அளவு நன்மைகளானது நடக்கும். கூறிட்டு அதற்கப்புறமா அந்த துளசியை நீங்க ஒரு டம்ளரில் இருக்கக்கூடிய தண்ணீரில் போட்டு அதை ஊற வச்சு அதை சாப்பிட்டு வரலாம். அல்லது வெறும் வாயில கூட நீங்கள் அந்த துளசியை சாப்பிட்டு வாங்க. உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளுக்கும் நீங்கள் அதை கொடுக்கறதுனால அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும். நீங்கள் பெருமாளிடம் என்ன கேட்குறீங்களோ கட்டாயம் அது உங்களுக்கு இந்த ஏகாதசி நாளில் கேட்பதன் மூலம் கட்டாயம் கிடைக்கும். எனவே தவறாம இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க இந்த ஏகாதசி நாளில். இதனால் மிக
மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். மறக்காம இந்த ஒரு செயலை நீங்களும் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்குமே இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். இதனால் மிகப்பெரிய அளவில் நன்மைகளானது உங்களுக்கும் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் நடக்கும். எனவே தவறாம நீங்களும் பண்ணுங்க, அவர்களையும் பண்ணி வர சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற மகாபெரிவா வீடியோவாக இருக்கட்டும், அனைத்து விதமான வீடியோக்களும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகாபெரிவா சரணம். நன்றி, வணக்கம்.